இன்று அத்தியாயம் 40 வசனம் 9. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்காக இப்பொழுது இறைவனை முன்னோக்கி எவ்விதமாக நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும், மனதை சீராக வைத்துக்கொள்ள வேண்டும், மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையையும், நன்மை என கருதக்கூடிய ஒவ்வொன்றையும் எந்த விதத்தில் நாம் உண்மையாக்கிக் கொள்ள முடியும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு அத்தியாயம் 40:9 இப்பொழுது ஆரம்பமாகும். இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாயாக. அந்த நாளில் நீ யாரை தீமைகளிலிருந்து காத்துக்கொள்கின்றாயோ அவர்களுக்கு நிச்சயமாக நீ அருள் புரிந்துவிட்டாய். அதுவே மகத்தான வெற்றியாகும். வெற்றிக்கான பாதையை நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப் போகின்றோம். யாரை நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம், யாரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவனிடம் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். மனதில் ஒரு நன்மையான தேவைகளை கொண்டு வேண்டும் என்று விரும்பும்போது வேண்டுதலில் இருக்கின்றோம். அந்த வேண்டுதல் இறைவனுக்கு மட்டுமே தான் பொருத்தமானதை தவிர மனிதர்களிடம் நாம் வேண்டுவதில்லை. இருதயங்களில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நன்மைக்கு இருதயங்களை அமைத்த அந்த இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அவனிடமே வேண்டுகின்றோம். இறைவனுடைய வாக்குகள் என்ன? மறைவானவை, எனக்கு இரகசியமானது. என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் பிறர் காதுகளுக்கு விடாது. என் மனதில் எனக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவை வேண்டி பெற வேண்டியதாக இருக்கிறது தவிர அதனை நீங்கள் அடைபவர்களாக இல்லை. எவ்விதம் நான் வேண்டி பெற வேண்டும்? என்னுடைய மனதில் ஒரு தேவையை அமைத்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் அது எங்கே என்று நான் பார்க்கிறேன். இந்த தேவை எங்கே அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கின்றேன். இந்த தேவை எங்கும் அமைக்கப்பட்டதாக இல்லை. இனி அது உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. அந்த நாள் மிக முக்கியமான நாளாகும். அந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு தருணமாக இருக்கும். இப்பொழுது உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்தும் காப்பாயாக என்ற வேண்டுதலை கொண்டிருங்கள். யாருக்கெல்லாம் குடும்பம் என்று வைத்து கொண்டிருக்கின்றோமோ அங்கத்தினர்கள், முக்கியமாக குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எந்த கஷ்டமும் வேதனையும் அடையக்கூடாது என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றோமோ இந்த விருப்பத்தை இறைவன் வைத்திருக்கின்றான். உங்களுடைய குடும்பமாக உங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும், இவ்வளவுதான் குடும்பம். நெருக்கமான உறவுகளோடு இருக்கக்கூடிய குடும்பம். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு இறைவனுடைய உதவியை நாடுங்கள். மற்றவர்களுக்கு எதுவும் நிகழ வேண்டாம், அவர்களுடைய தீமைகளிலிருந்து அவரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதலை கொண்டு வாழ வேண்டும் என்ற கட்டளை இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பம். யாரொருவருக்கும் எந்த தீமையும் நிகழக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் மீண்டும் 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 உறுதியாக எண்ணத்தை கொள்ளுங்கள். மறைவானது. வெளிப்படையாக பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை, மறைவில் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வது உண்மையானால் அந்த இறை என்பது உணர்வாக இருக்கிறதே தவிர பார்க்கக்கூடிய பொருளாக இல்லை. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு தேவைகளும் சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு புகட்டப்படுகின்றது. சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு, உண்மையின் அடிப்படையை கொண்டு இதனை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். நாம் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு உங்களுக்கு படைத்தோம். நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி
வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் உங்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக சீரமைத்துக் கொள்கின்றீர்களா என்பதை நீங்களே சோதித்து அறியும் பொருட்டு இறைவனுடைய வாக்கு, நான் வானங்களையும் பூமியையும் மிக சிறப்பான இனமாக படைத்திருக்கக்கூடிய இந்த மனிதனுக்காக அமைத்திருக்கின்றேன். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபணிந்து வர வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையும் வானங்களுக்கும் பூமிக்கும் ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய கட்டளையை பிறப்பிக்கப்பட்டு பின்னர் உங்களுடைய மனதில் அது பதிவாக்கப்படுகின்றது. நீங்கள் சின்னதுன்னு நினைப்பீங்க, அவ்விதமாக அல்ல. வாழ்க்கை முழுமைக்கும் அந்த சிறிய சுகம் தேவை என்பது மிகப்பெரிய பேரருட்கொடை. நன்மைகளில் சின்னது கொஞ்சம் அப்படிங்கிற பேச்சு கிடையாது. ஏனென்றால் நன்மைகள் இறுதி மூச்சு அடங்கிய முறையில் எனக்கு வேண்டுமென்றால் அது மிக பெரும் பாக்கியம். சின்னதான வேண்டாம் விழுப்புரமா? இல்லை, அவ்விதமாக அல்ல. சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சுகம் இவ்வளவுதானா என்று நீங்கள் அதனை அலட்சியப்படுத்தும் பொழுது, அதனை பற்றி நன்றி உணர்வோடு இல்லாமல் இருக்கும் பொழுது, அந்த சின்ன சுகம் கிடைக்காதா என்று வேண்டக்கூடிய அப்படிப்பட்ட மிக பெரும் துன்பத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும். அந்த நாளில் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உங்களுடைய நன்மைகளில் உங்களை வாழ வைக்க வேண்டி நிச்சயமாக தன் மீது பொறுப்பேற்று கொண்டான். அவன் உங்களை வாழ வைப்பதற்காக தன் மீது ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் அவன் சிறிதும் பின்வாங்குவதில்லை. அவனுடைய வாக்கு மிகவும் அழகான வாக்காக இருக்கின்றது. அந்த வாக்கை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம் நம்முடைய மனதில். அந்த நினைவை கொண்டு வருவோனும் இறைவன்தான். சிறிய அளவிலாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையை நீங்கள் பொருட்படுத்தக்கூடியதாக இல்லையே என்று உதாசீனப்படுத்துவதிலிருந்து இன்று நாம் விலகிக்கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய நன்மையை நாம் எப்பொழுது தவறுவிடுகின்றோமோ, பெரிய தீமைகளில் ஆகும் பொழுது இந்த சிறிய நன்மை கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்னும் பல காலங்கள் இருக்கின்றன, பல பல்லாண்டுகள் இருக்கின்றன, பல 20-30 வருடங்கள் என்று இருக்கின்றன. உங்களுடைய எண்ணத்தை இன்று நீங்கள் இறைவனுக்கு நன்றி உணர்வோடு அமைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நான் இறை உணர்வுடன் இருக்கின்றேன். மறைவானதை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். என்ன என்று கேட்டால், இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான விஷயமும் எனக்காக அது வளர்ந்தோங்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனுடைய சத்தியமான உண்மை, நன்மையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதனை பெருக்குகின்றான், இன்னும் பரவலாக்குகின்றான். நன்மையில் நீங்கள் வாழ்வதை அவன் விரும்புகின்றான். நன்மையாளர்களுக்கு நிச்சயமாக எந்த முடிவும் அழகானதாக இருக்கும். அழகானது என்றுமே அழியக்கூடியதாக இல்லை. அழிவில்லாத பேரருளை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு சுகத்தை கவனியுங்கள். பெரும் சுகத்தில் நீங்கள் வாழவில்லை, சிறிய சுகத்தில் நீங்கள் வாழ்விக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இதனுடைய அடையாளமே, நாம் படைக்கப்படும் பொழுது சொர்க்கவனத்தில் வாழ்விக்கப்பட்டிருந்தோம். அவ்வளவையும் தவறவிட்டுவிட்டு இன்று இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேவைகள் நீங்கள் விரும்பினால் உண்டு என்ற அளவுக்கு இறைவன் உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றான். வானங்களும் பூமியும் இந்த இயற்கை வளங்களை உங்களுக்காக உங்களுடைய தேவையின் அடிப்படையில் இறைவன் அனுமதியை கொண்டு படைக்க காத்திருக்கின்றது. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே அல்லாமல் படைக்கவில்லை. உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் வானங்கள் மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த மனதிற்கு ஒரு குறை ஏற்பட்டுவிட்டால் வானத்தை நோக்குகின்றோம் என் இறைவனே என்று. அவ்விதமாக அல்ல. நாம் வானத்தை நோக்குவதற்கு காரணம், எனக்காக வாக்களிக்கப்பட்டது வானம் இருக்கின்றது, ஏன் எனக்காக இறங்கவில்லை, எனக்காக ஏன் நீ பணிந்து வரவில்லை, இந்த பூமியில் ஏன் விளைச்சல்களை நிறுத்தி கொண்டாய் என்று கேட்கக்கூடிய அந்த விதத்தில் வானத்தை நோக்குகின்றோமே தவிர அங்கு இறைவன் இருக்கின்றான் என்பது பொருள் அல்ல. இறைவனுடைய வாக்குகள் இங்கு இருக்கின்றன. அவனை ஒரு காலம் பார்க்க முடியாது. அவனுடைய வாக்குகள் சத்தியமானவை. வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக இயக்கக்கூடியவை. நீங்கள் திரும்புங்கள். இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்து காப்பாயாக. இப்பொழுது இந்த பிரார்த்தனையை கொண்டுதான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். தீமைகளிலிருந்து காப்பாயாக. ஓரளவுக்கு சுகம் இருக்கின்றது. அந்த சுகத்திற்கு நீங்கள் நன்றியுணர்வோடு இருங்கள்.
ஓரளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அமைதிக்கு, அந்த ஒரு ஆறுதலுக்கு நீங்கள் நன்றியுணர்வோடு இருங்கள். அது நீங்கள் சம்பாதித்ததல்ல, இறைவன் உங்களுக்காக இன்று அமைத்து உங்களுக்கு கொடுத்திருப்பது. இந்த சுகத்தில் நீங்கள் வாழும் பொழுது சத்தியத்தை கொண்டு நன்றியுணர்வோடு இருக்கின்றீர்களா, அல்லது அசத்தியத்தை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆணவத்தோடு இறைவனை நான் நிராகரித்தவனாக, என்னுடைய புகழை நான் மேலோங்க செய்வனாக, இன்னும் கடுமையாக உழைத்தால் தவிர எனக்கு நன்மை இல்லை என்று கெட்ட பாதையில் சென்று விடுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் இருக்கும் பொழுதெல்லாம் கீழான நிலைக்கு இன்னமும் செல்வீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் என்ன ஏற்படும் தெரியுமா? இறுதியாக இவ்வளவு வளர்ச்சி என்ன பிரயோஜனம்? எண்ணத்தை சேமித்தேன், எண்ணத்தை வாழ்ந்தோன்னு இருக்குது, எண்ணத்தை சேமித்தோன்னு இருக்குது. நீங்கள் வாழ வேண்டுமென்றால் சுகமாக, விசாலமாக, வசதிகளோடு வாழ வேண்டும். நெருக்கடியில் வாழக்கூடாது. நான் எண்ணத்தை வாழ்ந்தேன்னு கேட்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்களோ அதுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் சேமிப்பை மேலாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டு வாழ்வதை வாழ்வினுடைய வழியாக மனிதர்கள் கற்பித்தார்களே, அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நான் வாழக்கூடிய வாழ்க்கையே இவ்வளோன்று சுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இதில் மிச்சம் பிடிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நெருக்கடிக்குள்ளாகின்றது. நெருக்கடிக்குள்ளாவது உங்களுடைய மனமே தவிர உங்களுடைய உலகம் கிடையாது, சுருங்குவதில்லை. அந்த மனதில் எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனையில் மிக பெரும் குறைபாடு இருக்கும். விரக்தியோடு, அவநம்பிக்கையோடு நீங்கள் கொள்ளக்கூடிய பிரார்த்தனை உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுக்கு விரோதமாக நீங்கள் கொள்ளக்கூடிய வெறுப்பாக அமையும். எந்த அளவுக்கு நான் என்னுடைய இறைவனை நம்புகின்றேன் என்பது, என்னுடைய இறைவனை ஆசையோடும் ஆதரவோடும் எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கின்றேன், சமீபமாக வேண்டிய நன்மைகளை எதிர்பார்க்கின்றேன் என்றால், நீங்கள் அவன் அளித்ததிலிருந்து செலவு செய்யுங்கள். அவன் கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளில் நீங்கள் வாடுங்கள். இவ்வளவுதான நன்மை, இவ்வளவுதான சுகம் என்று அழுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இன்னும் வளர வேண்டியவர்கள். எந்த அளவுக்கு நன்மையை நாம் விதைக்கின்றோமோ, பாதுகாக்கின்றோமோ, நன்மைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதையை இறைவன் இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக விசாலமாக்குகின்றான். உங்களை படைத்தவன் அவன், உங்களுடைய பெற்றோர்களை படைத்தவனும் அவன்தான். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒன்றுமில்லாத மார்பகங்களிலிருந்து படைத்தவுடன் பாலை கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டியிருக்கின்றான். இன்னும் ஒன்றுமில்லாத இருதயத்தில் உங்களுடைய தேவைகளை அமைத்திருக்கின்றான். உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய அழகான ஒரு மனம் நிறைவு கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை இதில் அமைந்துவிடாதா என்று கூறக்கூடிய அளவுக்கு இங்கு வசந்தத்தை அமைத்திருக்கின்றான். பூங்காவனம் போன்ற உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த மறைவான சுக உணர்வை அமைத்திருக்கின்றான். இது என்ன வகை என்று தெரியாது, ஆனால் நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே அனுபவித்துவிட்ட ஒன்றை நான் விரும்புவதை போன்று வேண்ட உங்களுக்கு அங்கு இறைவன் அமைத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் அறியாத ஒரு வாழ்க்கையை விரும்புகின்றோம். இது எப்படி சாத்தியம்? இறைவனுடைய மாபெரும் அருட்கொடைகளிலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுகின்றது, சொர்க்க வாழ்க்கை வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றது. சொர்க்கத்தை பார்த்ததில்லை, பிறகு எப்படி சொர்க்க வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பினீர்கள்? சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது, அதை அனுபவித்ததும் கிடையாது. அப்படியானால் வேண்டும் என்று கூறும் பொழுது இதனுடைய பொருள் என்ன? உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை காட்டப்பட்டிருக்கின்றது, சொர்க்க வாழ்க்கை நீங்கள் அனுபவித்தீர்கள், அதன் காரணமாகத்தான் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அவ்விதமாக பார்க்கவில்லை என்றால், கேள்விப்படவில்லை என்றால், அது ஒன்று கிடையாது என்றால், இன்று நீங்கள் அது என்ன என்று கேட்பீர்களே தவிர வேண்டும் என்று கூற மாட்டீர்கள். உங்களுக்கு அவ்வளவு பேருக்குமே சொர்க்க வாழ்க்கை வேண்டுமான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்வீங்க. நரக வாழ்க்கை வேண்டுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்வீங்க. ரெண்டையுமே பார்த்ததில்லை. இது என்ன அடையாளம் என்றால், நரக வாழ்க்கை என்பது வேதனையுடைய உச்சகட்டம். அதை ஓரளவுக்கு உணர முடியுது. எல்லா திசைகளிலிருந்தும் வேதனைகள், செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் பாதகங்கள். என் மனதில் நன்மைகளை தவிர கேடுகள் தான் விளையும் என்று அதிகமாக என் வாழ்நாள் முழுமைக்குமாக நான் நம்புகின்றேன். நரக வாழ்க்கையாக இருக்கின்றது. இதுக்கு நேர் ஆப்போசிட் என்னன்னு சொன்னால், எதிரான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை வேண்டும். எங்கு திரும்பினாலும் மனதிற்கும் கண்களுக்கும் குளிர்ச்சி. எந்த முயற்சியிலும் நான்
எண்ணீராத புறத்திலிருந்து நன்மைகள் கொட்டுகின்றன. எந்த நாளிலும் என் மனதிற்கு ஒரு சிறு கவலையோ துக்கமோ இல்லை. எந்த இழப்பிற்கும் நான் ஈடாக மாட்டேன், உள்ளாக மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நிரந்தரமாகி இதன் பலன்கள் நான் அறியாத விதத்தில் இன்னும் அதிகமானால், அவ்வளவும் எனக்கு சுகத்திற்கு மேல் சுகம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையுமானால் எவ்வளவு அழகாக இருக்கும். இவ்வளவையும் கொண்டுதான் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்கும் பொழுது ஆம் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அது என்ன, நாங்கள் பார்த்ததில்லை, வேண்டாம் என்று யாரும் கூறப்போவதில்லை. அறிவிக்கப்பட்ட ஒன்று, அதில் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் பல காலங்கள். பல சமயங்களில் இந்த சுகம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய நீங்கள் இந்த சுகம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. இதனை நான் அனுபவித்துவிட வேண்டும் என்று விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். நன்றி இல்லாதவர்கள். நான் இனம் புரியாத ஒரு சுகத்தை சுகமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். திடீரென்று இந்த வெயில் மாறி குளிர்ச்சியும் மழை மேகங்களும் சூழ்ந்து தூறல்களும் சாரல்களும் அதன் காரணமாக பசுமையும் கண் குளிர்ச்சியும் இன்னும் பழங்களும் பிடிப்பிலிருந்து இனிப்பாக மாறி ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு விதமான ருசியாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் அதை தொடர்வதில்லை. சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நான் கவனிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. பழத்தை சாப்பிட்டு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு அதை குற்றங்களை குறி போட்டுறமே தவிர இது பிடிக்கக்கூடாது, இனிக்க வேண்டும், இன்னும் பல விதமான ருசி ஒவ்வொரு கனியிலும் இருக்க வேண்டும். அதனை நாம் உண்ணும் பொழுதெல்லாம் வயிற்று உபாதைகள் நிச்சயமாக ஏற்படாது. நாள் முழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். வயிற்றில் நிறைவாகவோ ஒப்புதலாகவோ உபத்திரவங்களாகவோ உபாதைகளாகவோ கூடாது என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதை கேட்பதில்லை. அதற்கு முன்பாக இவ்வளவுதான் சாப்பிட முடியும்னால முதலே முடிவு கட்டி விடுகின்றோம். இதில் கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது என்று இருக்கும் பொழுது கஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சில உணவுகளை தவிர்த்துக் கொள்கின்றேன் என்றும் நாம் கூறுகின்றோம். இதில் எனக்கு கேடு இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம். கேடு வேண்டாம் என்று கூறும் பொழுது அப்படியானால் எங்கு குறை இருக்கின்றதோ அந்த குறைகள் நீக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு பழம் சாப்பிட்றேன் பிடிக்குதுன்னு சொல்லும்போது உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், புளிக்கக்கூடிய பழங்கள் வேண்டாம், உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய பழங்கள் வேண்டாம், உங்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமை போன்ற பல கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் வேண்டாம், நன்மையான உணவுகளும் இன்னும் விதவிதமான பழ வகைகளும், வயிற்றுக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படக்கூடாது, நீங்கள் எந்த நேரமும் உணவருந்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் நீங்கள் கேட்கவில்லை. தன் சுவை மாறாத தூய்மையான நீரூற்றுக்கள் பொங்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான இடங்கள் நீங்கள் கேட்கவில்லை. போர் போட்டு எடுத்துன்னா அது குடிச்சிப்பேன்னு சொல்லுவீங்களே தவிர, கடல் நீரை நான் குடிச்சிப்பேன்னு சொல்லுவீங்களே தவிர, வானங்களிலிருந்து இறங்க வேண்டுமே அந்த பாக்கியத்தின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். நமக்கு சக்தி இல்லை, இறைவனுக்கு அந்த மகா சக்தி உண்டு என்பதை நாம் அறிபொருளாகவும் இல்லை. ஒவ்வொன்றையும் என்னுடைய அறிவுக்குட்பட்டதாக நான் ஆக்கிக்கொண்டு அதில் நான் எவ்வளவு சுகமடைய முடியுமோ அந்த சுகத்தை நான் அடைய விரும்புகின்றேன் என் பெருமையின் காரணமாகவே தவிர இறைவனிடமிருந்து படைக்கக்கூடிய ஆற்றலுடன் விளையக்கூடிய இயற்கையின் விளைச்சல்களையும் அதில் சொர்க்க பூங்காவனங்களில் வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் நாம் விரும்புவதில்லை. இப்பொழுது 2 விதமான வாழ்க்கை இருக்கின்றது. ஒன்று, உங்களுடைய அறிவின் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, படைப்பாளனாகிய அவனுடைய அருளை கொண்டு நீங்கள் வாடுங்கள். எது உங்களுக்கு வேண்டும் என்று இப்பொழுது முடிவு கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் இல்லை, இறைவனிடமிருந்து அருள் எல்லாம் இல்லை, நாம் முயற்சி செய்வதுதான் நமக்கு என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இது கெட்ட பாதை. உண்மையா இல்லையா? இந்த பாதை கேடா நன்மையானதா? என் அறிவுக்கு உட்பட்டதை கொண்டு நான் செய்யும் முயற்சிகளில்தான் என் வாழ்க்கை உண்டு என்று உங்களை நீங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடியது உண்மை என்றார். வானங்களிலிருந்து நீங்கள் முயற்சி செய்து மழையை கொண்டு வர வேண்டும். மேகங்களை உங்களுடைய முயற்சிகளை கொண்டு உருவாக்க வேண்டும். காற்றை உங்களுடைய முயற்சி கொண்டு தூய்மையாக்குங்கள். பழங்களை உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் பழுக்க வைக்கின்றீர்கள், வெம்பி போக வைக்கின்றீர்கள். அது பழுத்த பழம் அல்ல. கல் வைக்கிறது, கிராஃபைட் கல் வைக்கிறது, புகை அடிக்கிறது, இன்னும் அதில் ரசாயனங்களை ஊற்றுறது. உங்களுடைய வழிமுறைகளை பார்த்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய நன்மைகளையும் சீரடித்து
கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நன்மையையும் நீக்கி கொண்டு அதிலும் விஷத்தை தெளித்து நான் என் அறிவை கொண்டு படுக்க வைத்து விட்டேன் என்று கூறுகின்றோமே, அது வெம்பி போனதா படுத்து போனதா? அது உங்களுக்கு குளிர்ச்சியையும் சுகத்தையும் அளிக்கக்கூடியதா, அல்லது ஜுரத்தையும் உடல் உபாதைகளையும் உடற்கூறுகளில் நாசங்களையும் ஏற்படுத்தக்கூடியதா? உங்களுடைய அறிவு, விவசாய அறிவு, மருந்துகளை தெளிப்பது, இறைவனுடைய மாபெரும் ஆற்றல், மண்ணின் வளத்திலிருந்து சுகமான நன்மையை உங்களுக்கு குதூகலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட உணவு எந்த உபாதையும் வயிற்றுக்கு ஏற்படாது. எப்பொழுதும் சாப்பிட்டு விட்டோம், இனிமேல் சாப்பிட முடியாது என்ற அந்த நிலை இல்லாமல் எந்த நேரமும் எந்த காலமும் உணவருந்திக் கொண்டிருங்கள், உங்களுக்கு எந்த விதமான உபாதையும் கிடையாது என்று கூறக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டுமா? நீங்கள் விரும்புவதை உங்களால் முயற்சி செய்து அமைத்துக் கொள்ள முடியுமா? அழகான விஷயங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றான். உள்ளத்தில் மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மறைவான அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் அமைய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி, எல்லா நோய்களும் நீங்க வேண்டும் இருக்கிறது. உங்களுடைய முயற்சியை கொண்டு அந்த நோய்களை உங்களால் நீக்கிக்கொள்ள முடியுமா? மிக பெரும் மருத்துவமனைகளில் சென்று உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்பவர்களா? அப்படி ஏதும் உங்களுக்கு இன்று தெரிகிறதா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவர்கள் என்று? இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. கொலைகாரர்கள் நல்ல விதமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நடந்து தான் போய் அங்கே போயிட்டு இன்றைக்கி மூச்சை இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் வெறும் பூத உடலை திருப்பி அனுப்பக்கூடிய இவர்கள் உயிரை காப்பாற்றுபவர்களா? நம்ம வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கொண்டையை வச்சுக்கிட்டு ஒயின் கத்திட்டு வரானே, உயிரை காப்பாற்ற வழி விடுங்கன்னு சொல்லிட்டு, இப்போது உங்களுடைய எண்ணம் என்ன? ஷைத்தான்கள் போகிறதா? இறைவன் தெய்வம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது உயிரை வச்சுக்கிட்டு இவருக்குள்ள உயிரை வச்சுக்கிட்டு இருக்குது, போனோன்னா உயிரை கொடுத்துருவாங்க, காசை வாங்கிட்டு உயிரை கொடுத்து நீங்கள் இப்போ உங்கள் காப்பாற்றுறதுக்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. இப்படி நடக்கக்கூடிய விஷயமா இது? உயிருக்கு பாதகம் ஏற்படக்கூடாது, உயிருக்கு ஊறு விளையக்கூடாது. அந்த உயிருக்கு பாதகம் ஏற்படுகின்றது என்னுடைய உடல் விளைச்சல்களில் பெரும் இடையூறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, செயல் இழந்து கொண்டிருக்கின்றன உயிர் இல்லாததன் காரணமாக. செத்துவிட்டார் ஒருவர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அவ்விதமாக அல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது உண்மை. நல்லா தான் போனேன், மறுநாள்லேருந்து எனக்கு மோசமாயிடுச்சு. யார் மோசமாக்குனது? இவ்வளோ காலமாக வீட்டில் வந்தேனே ஒன்றும் இல்லையே, அங்கே போனதுக்கப்புறம் மோசமாக இருக்குது சொன்னால் யார்? தெளிவாக தெரிந்த பின்னரும் நாம் கூறுவோம் அது இறைவனுடைய நாட்டம் என்று. இல்லை, நீங்கள் சாகடித்தீர்கள். இறைவன் நாட்டம் என்றால் வீட்டிலேயே செத்துருக்கணும். இங்கே உயிரை காப்பாற்றுவதற்காக வந்து நானும் உயிரை காப்பாற்ற எல்லாம் வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விளம்பரம் ஒவ்வொரு நாளும். கெட்ட மனிதர்களுடைய விளம்பரங்களை நாம் புறக்கணிப்பதற்கு பதிலாக, அலட்சியப்படுத்துவதற்கு பதிலாக, இவர்கள் உயிரை காப்பவர்கள் தான் வழிவிடுகின்றோம், எப்பொழுது வழிவிட்டீர்களோ அப்பொழுது நாம் நம்முடைய சுய உணர்வை இழந்துவிட்டோம். அப்படி வழிவிடும் பொழுது நீங்கள் கூறியிருக்க வேண்டும், இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்தும் காப்பாயாக. அத்தியாயம் 40:9. கண் முன்பாக ஒரு மிக பெரும் கேடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொய் பரவலாக்கப்பட்டு அது விளம்பரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. டாக்டர்கள் உயிர்களை காப்பாற்றுவார்கள் என்று. இந்த நாளில் நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த ஒரு நிகழ்வா, அல்லது செத்த பின்னரும் உங்களிடம் பணம் வாங்காமல் பாடியை தரமாட்டேன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? இன்னும் செத்த பின்னரும் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை கலந்து கொண்டிருப்பார்களே, இது தெரியுமா தெரியாதா? நிகழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் நஞ்சமாக இறைவன் நமக்கு அத்தாட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்விதமாக இல்லை, ஒவ்வொரு மூச்சிலும் அத்தாட்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், அவனுடைய அருள் கொடையிலிருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் பெற தகுதியுடையவர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த அத்தாட்சிகள் உங்களுக்காக விவரிக்கப்படுகின்றன. அத்தியாயம் 57:29. இறைவனுடைய அருள் கொடைகளிலிருந்து எந்த ஒன்றையும் தாங்கள் பெற தகுதியுடையவர்கள் இல்லை என்று வேதத்தை உடைய நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. வேதம் என்பது என்ன? எந்த அளவுக்கு நான் எது சரி எது தப்பு
இதனை என் மனம் அந்த பாதையின் பக்கம் செல்கின்றதோ, அந்த மனம் பிரித்தறிய விரும்புகின்றதோ, நீங்கள் வேதத்தை உடையவர்கள். வேதம் இருக்கும் காரணமாகத்தான் பிரித்து பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. வேதத்தினுடைய முக்கியமான அம்சம் நன்மையையும் தீமையும் தெளிவாக பிரித்து காட்டுவது தான். இப்பொழுது இறைவன் கவனிக்கின்றான், எந்த அளவுக்கு நீங்கள் நன்மையின் பக்கம் சாருகின்றீர்கள் என்பதை சோதிக்க வேண்டி தெளிவாக பிரித்து காண்பிக்கப்பட்ட பிறகு எந்த பக்கம் நீங்கள் சாய்கின்றீர்கள். இந்த வேதத்தை மூடிவிட்டு கண்கள் போகக்கூடிய பார்வையின் பக்கம் செல்கின்றீர்களா, இதனை நீங்கள் நிராகரித்துவிட்டு கண்கள் பார்க்கக்கூடிய விஷயம் நிராகரித்துவிட்டு உள்ளத்தின் பக்கம் திரும்ப போகின்றீர்களா என்பதை கவனிக்க இருக்கின்றான். சத்தியத்தின் பாதையை நீங்கள் அமைய வேண்டியும், சொர்க்க வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நீங்கள் அனுபவிக்க வேண்டியும், அல்லது அதனுடைய அத்தாட்சிகளை நீங்கள் உணர வேண்டியும், இறைவன் ஒருவன் போதுமானவன் என்று இறுதி வரைக்கும் அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக, அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வணங்குபவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை கவனிக்க வேண்டி, நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை உங்களுடைய மனதில் வைத்தான். உங்களுடைய ஆன்மாவாக இருந்து அவனுடைய கட்டளையை கொண்டு நிச்சயமாக செயல்படுகின்றது. ஒரு கேள்விதான், சரியா தவறா? உயிரை காப்பாற்றுபவர்கள் டாக்டர்களா இறைவனா பிரித்தறிவிக்கப்பட்டுவிட்டது. உயிரை படைத்தவன் அதனை வளர்க்கவும் அதனை காப்பாற்றவும் தகுதி பெற்றவனா? உயிரை பற்றி எந்த ஒன்றுமே தெரியாதவன் அதை படைப்பவனா? உங்களுடைய கேள்விக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிக்க அந்த நிமிடம் இறைவனுடைய பதில் அந்த ஆன்மாவானது இறைவனுடைய கட்டளை கிணங்கி அறிவிக்கின்றது. நிச்சயமாக படைப்பவன் இறைவன், உயிர் ஊட்டுபவன் இறைவன், உயிரை பற்றி அறிந்திருப்பவனும் அவன்தான். மறைவானவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உயிர் முக்கியமா, உடல் முக்கியமா? எத்தனையோ பேர் இன்றைக்கி மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், உடல் உறுப்புக்களை பாதுகாத்து போராட்டிருக்காங்க. எவனா சொல்லுவானா? அங்கே போனால் உடல் உறுப்பத்தை எதை பார்ப்பாங்க? சொல்லுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர் கிட்னி ஃபெயிலியருக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவர் மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கும் பொழுது எந்த உறுப்பை நான் பாதுகாப்பேன்னு சொன்னானோ அங்கே அந்த மனிதன் தான் பொய்யாகும் பொழுது, பொய்யன் என்று பகிரங்கமாக அவனுடைய செயல்பாடுகள் நமக்கு அறிவிக்கும் பொழுது, அவர் இறந்து விடுவார் என்று இருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்டிருக்கும்? அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் என்று கூறுவீர்களா? சிறுநீரகத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார் என்று கூறுவீர்களா? கெட்ட மனிதர்களோடு சேர்ந்து நாமும் மதிகட்டு கூறுகட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக, இறை உணர்விலிருந்து விலகியதன் காரணமாக. கூறுகிட்ட மனிதனுக்கு இறைவன் ஒரு கேடா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேண்டுதல் ஒன்று என்று ஒன்று இருக்கிறதா? அப்படிப்பட்ட மனம் இருந்தால் நீங்கள் எதை நிராகரிக்க வேண்டுமோ, மனிதர்களுடைய அறிவையும் மனிதர்களுடைய கல்வியையும் மனிதர்களுடைய உதவியையும் மனிதர்களுடைய வழிகாட்டுதலையும் அவர்களை பின்பற்றுவதை விட்டும் நீங்கள் விலகினால் தவிர இறைவனிடமிருந்து உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இறைவன் கூறுகின்றான், நான் நேரான வழியின் மீது இருக்கின்றேன். அத்தியாயம் 11 வசனம் 56. நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், நான் நேரான பாதையின் மீது இருக்கின்றேன். நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், நான் நேரான பாதையின் மீது இருக்கின்றேன். அவன் தன்னை பற்றி கூறுகின்றான், நான் நேர் வழியின் மீது இருக்கின்றேன். நீங்கள் தவறான பாதையில் பார்த்து கொண்டு எனக்கு விரோதமான பாதையில் உட்கார்ந்து கொண்டு அங்கு இறைவனை காணோம், எனக்கு உதவி செய்யவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அவனோ நீங்கள் நேர்வழியின் பக்கம் திரும்பினால் அங்கு நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நான் நேர்வழியின் மீது இருக்கின்றேனே தவிர நீங்கள் போகக்கூடிய உண்மைக்கு புறம்பான போக்கில் போகக்கூடிய கெட்ட பாதையில் நான் இல்லை. டாக்டர்களிடம் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், அது நேர் வழியா தவறான வழியா? அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது உண்மையா பொய்யா? உயிரை படைத்தவன் காப்பாற்றுவானா? உயிரை பற்றி தெரியாதவன் காப்பாற்றுவானா? சொல்லுங்கள். உங்களுடைய மருத்துவ படிப்பு உயிரை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றதா உங்களுக்கு? ஊருலக மக்கள் பாதையில் போகின்றீர்களா? என்னுடைய பாதையில் திரும்ப போகின்றீர்களா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இறைவனை கூப்பிடுகின்றீர்கள், அங்கு இறைவன் இல்லை. நேர்வழியின் மீது உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். பொய்யர்களையும் புரட்டர்களையும் விட்டு விலகுங்கள். உள்ளத்தின் பக்கம் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன், நீங்கள் உயிர் வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த பக்கம் திரும்புகின்றீர்களா? நிச்சயமாக நான் நேர்வழியின் மீது இருக்கின்றேன். என்னுடைய பாதை நேரான பாதை. எனக்கு அப்பால் அவ்வளவும் உங்களுக்கு நெருக்கடியான பாதை. கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இறுதியாக
மிக பெரும் நஷ்டவாளிகளாக ஆகக்கூடிய அந்த பாதையின் மீது நீங்கள் என்னை தேடுகின்றீர்கள், நான் அங்கு இல்லை. நீங்கள் கதறுகிறீர்கள், கத்துகின்றீர்கள் ஆஸ்பத்திரிகளில், நிச்சயமாக யாருக்கும் இறைவன் பதிலளிப்பதில்லை. இறுதியாக யார் காப்பாற்றுவார்கள் என்று சென்றார்களோ அவர்கள் கைகளாலேயே அவர்கள் நிச்சயமாக பெரும் வேதனை அடைய வேண்டும் என்று தீர்ப்பு உங்கள் மீது உறுதியாகிவிட்டது. பெரும் நஷ்டவாளிகளாக, அவ்வளோ பாக்கியங்களை இழந்தவர்களாக, இறைவனை கைவிட்டவர்களாக நாம் அங்கு செல்லும் பொழுது, அங்கு நாம் மூர்ச்சியாகும் பொழுது நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்பதை அறியுங்கள். இப்பொழுதும் உங்களுக்கு இறைவன் அறிவித்திருக்கின்றான், நரகமும் சொர்க்கமும் உண்டு, நாம் பார்த்ததில்லை, அது இனிதான் வரப்போகிறது. மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது, தீர்ப்பு நாள் என்ற ஒன்று இருக்கின்றது, அன்றுதான் வரப்போகின்றது. அதனை எப்படி இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் நம்புகின்றீர்கள்? மனிதர்கள் ஒரே சமுதாயமாக இருக்கின்றார்களா? இப்பொழுது இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல்வேறுபட்ட சமுதாயங்களாக இருக்கின்றார்களா? அவ்வளவு பேருக்கும் மறுமையின் தீர்ப்பு ஒன்று உண்டு என்பது தெரியுமா, தெரியாதா? முஸ்லீம் மறுமை, இந்து மறுமை, கிறிஸ்துவ தனித்தனியாக இருக்குதா? எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவார் எங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்குமானால் அது ஷைத்தான்கள் எழுதப்பட்டது. நிச்சயமாக உங்களுடைய செயல்களுக்குரிய கூலி அன்று முழுமையாக கொடுக்கப்படும். அப்படியென்றால் உங்களுடைய செயல்கள் முழுமையாக அவனை விட்டு விலகும் வரையில் இறைவன் பொறுத்திருக்கின்றான். உங்களுடைய செயல்கள் முற்றிலுமாக கேடாக மாறும் வரையில் இறைவன் அனுமதிக்கின்றான் நீண்ட வாழ்க்கையை. ஏனென்றால் இறைவனுடைய வாக்கு, நீங்கள் ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் அதற்குரிய நன்மையை நிச்சயமாக நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுவீர்கள். ஒரு நன்மைக்கு 10 பங்கு நன்மை உண்டு, ஒரு கடுகளவு நன்மைக்கு 10 பங்கு நன்மை உண்டு, அதனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நரகத்தில் சுகம் கிடையாது, சொர்க்கத்தில் நிச்சயமாக வேதனை கிடையாது. எனவே நீங்கள் முழுமையாக உங்களுடைய கேடுகளில் ஆகும் வரையில் உங்களுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்படும். தெளிவாக நான் அறிகின்றேன் சில விஷயங்களை. அந்த தெளிவும் நீங்கி குழப்பத்திலாகி என்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக சொந்தமாக நான் உணர்வு இழந்து நான் மனிதர்களை நாடி செல்லும் பொழுது இறைவனை இனி நாட முடியாது, இறைவன் பக்கம் திரும்பக்கூடாது என்று மனிதர்களை நாடி நான் செல்லும் பொழுது நாம் முத்திரையிடப்படுகின்றோம். அங்கு இனி இறைவனை பற்றிய எண்ணமே கிடையாது. இப்பொழுது நீங்கள் அங்கு சென்ற பிறகு இறைவனை என்று கூப்பிடுகின்றீர்கள், அவன் இல்லை என்று ஆக்கிய பிறகு நாம் கூப்பிடுகின்றோமே, எப்படி சாத்தியம் இது? என் பாவங்களை மன்னிப்பாயாக, நீ என்னை மீட்டுக் கொடுப்பாயாக, என்னை நீ மீட்டுக் கொடுப்பாயாக. அப்படி என்றால் நீங்கள் விரும்புங்கள், நம்புங்கள், நீங்கள் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நம்புங்கள். இறைவன் படைப்பாளன் என்பதை நம்பினால் நிச்சயமாக அவன் உயிர் அற்றதிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருபவன், இறந்த பின்னர் என்னை உயிர்ப்பிப்பவன். அது உண்மையானால் இப்பொழுது நான் கேட்கின்றேன், என் இறைவனை நான் இறந்து விட்டதற்கு சாமானால் ஆகிவிட்டேன், நீ என்னை உயிர்ப்பிப்பாயாக என்று கேளுங்கள். உங்கள் இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், என்னை உயிர்ப்பிப்பாயாக என்று கேளுங்கள். உயிர் உள்ளவர்களும் மன்னித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அத்தியாயம் 35 22வது வசனம். அத்தியாயம் 35 22வது வசனம். உயிர் உள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அப்படி என்றால் உயிர் உள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அப்படி என்றால் இப்பொழுது நடமாடும் பிணங்களாக நான் ஒரு ஜடமாக நடமாடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறக்கூடியவர்கள் பார்ப்பீர்கள். அது நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களும் உயிரோட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களும் சமமாக மாட்டார்கள். யார் இறைவனை கைவிட்டார்களோ, படைப்பாளனை கைவிட்டார்களோ, ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடைப்பிணங்கள் தான். அவர்கள் இறந்து விட்டார்கள். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு சமமானவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். யாரெல்லாம் உங்களுக்கு டாக்டர்கள் தான் உயிர் காப்பார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செத்த பிணங்கள் ஏற்கனவே. அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் நல்லுணர்வு பிரபலாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தினருக்காக கேளுங்கள், இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்து காப்பாயாக. பிறருக்கு நீங்கள் நன்மை செய்வதன் காரணமாக உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் தெரிய வேண்டும், அந்த நாள் எந்த நாள் என்றால் இறைவனை பற்றிய எண்ணம் முற்றிலுமாக நீக்கப்படக்கூடிய அந்த நாள். இனி அவனை நம்பக்கூடாது என்று என் பெருமையின் காரணமாக நான் அழைத்து விட்டேன், அவன் எனக்கு செவி சாய்க்கவில்லை, எனவே நான் அவனை அழைக்கக்கூடாது, அழைப்பது எந்த புண்ணியமும் இல்லை என்று நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், ஏன் இறைவன் எனக்கு உதவி செய்யவில்லை? நான் தவறான பாதையில் நின்று கொண்டு அவனை அழைத்தேன், அங்கு இறைவன் இல்லை. இறைவன் கூறுகின்றான், நான் நேர்வழியின் மீது இருக்கின்றேன். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகிறனால் நான் அங்கு இருக்கின்றேன். உள்ளத்தை விட்டு புறக்கண்களின் பக்கம் நீங்கள் அடையும் போது நிச்சயமாக நான் அங்கு இல்லை. புறக்கண்கள் பார்ப்பது தான் என்னுடைய வாழ்க்கை என்று எப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ நான் அங்கு இல்லை என்பதை அறியுங்கள். இறைவன் நேர்வழியின் மீது இருக்கின்றான் என்பதை அறியுங்கள்.
அந்த நேர்வழி உள்ளத்தில் உங்களுக்கு மறைவாக உணர்வாக அழகாக எந்த நாளும் எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. அதனை நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் மரணிப்பவர்கள் இல்லை. உள்ளம் மரணிக்காது, எனவே நீங்கள் மரணிப்பவர்கள் இல்லை. உடல் அழியும், கொடுத்து போகும், அதனை நம்பாதீர்கள். அதனை வாட வைக்கப் போகின்றேன் என்று எண்ணாதீர்கள். நான் நீண்ட ஆயுட்கள் திடமாக ஆரோக்கியமாக உடல் நலத்துடன் இல்லை, உயிர் நலத்துடன் நீங்கள் வாழ ஆசைப்படுகின்றீர்கள். அந்த உயிருக்கு பாதகம், உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடாது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். உயிருக்கு ஊறு என்பது உடலுக்கு பாதகமாக அமையும். அதனுடைய விளைச்சல்கள் கெட்ட உயிர் கெட்ட விளைச்சல்களை ஏற்படுத்தும். நல்ல உயிர் சுகமான விளைச்சல்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் என்பது உங்களுடைய மனதை பொறுத்திருக்கின்றது. நன்மை தீமைகளை பிரித்து அறிந்து நன்மையின் பக்கம் நாம் திரும்பும்போது அங்கு இறைவன் நமக்காக இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லதும் கெட்டதும் இருக்கின்றது. இப்போ நான் பேசும் பொழுது இதில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்குவாயாக இறைவனே. அந்த பிரார்த்தனை நல்லதானு பேசுகிறேன்னு நினச்சிட்டு பேச முடியாது, பேசக்கூடாது. அப்படி இறைவனுடைய உதவியை நாடாமல் நான் பேசுவேனேயானால் அதில் தீமைகளும் கலந்திருக்கும். எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நான் பெருமை கொண்டு பேசுபவனாக ஆகிவிட்டேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இது நிச்சயமாக பாதையை மாற்றிவிடும். எனக்கே அந்த பாதையை அது மாற்றிவிடும். என்னுடைய நன்மைகளுக்கு விரோதமாகவே அது அமைந்துவிடும், இறைவனுக்கும் விரோதமாக அமைந்துவிடும். இப்பொழுது நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். நான் எதனை கூறுகின்றேனோ அதை தெளிவாக நீ எடுத்துரைப்பாயாக. எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அவர்களுடைய மனதில் நீ அமைப்பாயாக. அவர்களை தீமைகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வாயாக. அப்படியானால் நான் என்னை மறந்துவிட்டு பேசக்கூடாது. அவர்கள்தான் தீமைகள் இருக்கின்றார்கள், நீங்கள் சொர்க்கவனத்தில் இருப்பது போன்று எனக்கும் கஷ்டங்கள் இருக்கின்றது, எனக்கும் வேதனைகள் இருக்கிறது. உங்களை போன்ற மனிதன்தான், ஆனால் உணர்வு இருக்கின்றது. அதன் காரணமாக கஷ்டங்களை தவிர்த்து கொண்டு வாழ முடிகின்றது. யாரொருவருக்கும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை நான் கொடுப்பதில்லை. இறைவனுடைய வாக்கு, அத்தியாயம் 2 286. யாரொருவருக்கும் நான் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை. யாரொருவருக்கும் நான் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்த பங்கு என்னை விட்டு புறக்கண்களின் பக்கம் சென்று அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை என்று யார் நம்பினார்களோ அங்கு போய் என்னை தேடி இல்லை இறைவன் என்று அவர்கள் உறக்க கூறினார்களோ, இறைவனை மட்டும் நம்பினால் பத்தாவது, கடைசியில் ஒன்றைய முயற்சி தான் முக்கியம் என்று கூறினார்களோ, இதற்கு காரணம் தவறான பாதையின் பக்கம் திரும்பிக் கொண்டு அங்கு என்னுடைய உதவியை தேடினார்கள். கெட்ட வழியின் மீது அமைந்து கொண்டு அங்கே என்னுடைய உதவி தேடினார்கள். நிச்சயமாக இல்லை. உள்ளத்தின் பக்கம் திரும்பும்போது மட்டும்தான் நான் அங்கே இருக்கின்றேன். நேர் வழி என்பது நான் படைக்க இருக்கக்கூடிய வழி. படைக்கப்பட்ட வழிகள் அவ்வளவும் இறப்பை நோக்கி, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இறந்தவர்களும் உயிருள்ளவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று கூறும்பொழுது அழியக்கூடிய பாதையும் உங்களுக்கு வளர்க்கக்கூடிய, வளர்ந்தோங்கக்கூடிய, உயிரிழக்கக்கூடிய பாதையும் சமமல்ல. உங்களுடைய அறிவு போதுமா, இன்னும் வளர வேண்டுமா? பிரித்தறியுங்கள். உள்ளத்தின் பக்கம் சென்றால் அங்கு இறைவன் பதிலளிப்பான், போதாது, இன்னும் வளர வேண்டும். நான் படித்து விட்டேன் என்று வெளியில் போய் சொல்லும்பொழுது பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் எஜுகேட்டட் பீப்புள், படித்தவர்கள் என்று பாராட்டு கிடைக்கும். அந்த பாராட்டு நீ நாசமாக போன அர்த்தம். உள்ளுக்குள் திரும்பும்பொழுது நீ வாழ்ந்ததும் படித்ததும் போதாது, உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது, ஏற்றுச் சுரைக்காய் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை உள்ளம் அறிவிக்கும். இங்கு இறைவன் அறிவிக்கின்றான் எச்சரிக்கையையும் பய உணர்வையும். என் பக்கம் திரும்புங்கள், நான் வாழ வைக்கின்றேன். உங்களுடைய அறிவை நீங்கள் எனக்கு முன்பாக ஆக்காதீர்கள். நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு வாருங்கள், பணிவோடு வாருங்கள், நான் உங்களை வாழ வைக்கின்றேன். அப்படி வாழ வைக்கும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான ஞானங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிராக்டிக்கலாக மாற்றக்கூடிய அந்த அறிவை கொடுக்கின்றேன். நீங்கள் அதில் உங்களுடைய கை கால்களை அசைத்து கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றீர்கள். உங்கள் கை கால்களால் உங்களுக்கு பாதகமும் உண்டு. நீங்கள் உங்களுடைய முயற்சியை மட்டும் மேற்கொள்ளும் பொழுது அசந்து விடுவீர்கள். இறைவனுடைய அனுமதி கொண்டு அந்த கை கால்கள் இயங்கும் பொழுது சரியான பாதையில் இயங்குகின்றன. அது உற்சாகமும் இருக்கிறது, நாளைய வாழ்க்கையை பற்றிய சந்தோஷமும் சுகமும் இருக்கின்றது. ஆனால் அறிவில்லாமல் நாம் இறைவனை அழைத்ததையே மறந்துவிட்டு என் கைகால்களை கொண்டு நான் இயக்குகின்றேன் என்று பார்க்கின்றேன்.
இது எனக்கு சுகம் கிடைக்கும் பொழுது என் முயற்சியின் காரணமாக, என் அறிவின் காரணமாக நான் இதை கிடைக்கப் பெற்றேன் என்று கூறுகிறார். அத்தியாயம் 39-49. உங்களுடைய பெருமை எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் அவனிடம் நீங்கள் கேட்டு கெஞ்சி உங்களுடைய பெருமை எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் அவனிடம் நீங்கள் கேட்டு கெஞ்சி இறைஞ்சி அதன் காரணமாக கெட்ட அறிவையும் மனிதனுடைய போக்கையும் விட்டு சுயமாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்து அது உயிரோட்டம் மிக்கதாக இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்று அந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையான அறிவாக உங்களுக்கு புகட்டப்படுகின்றது. நீங்கள் இயங்குகின்றீர்கள். இவ்வளவே மறந்துவிட்டுட்டு நான் இயங்குகிறேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் பெருமை கொள்கின்றேன், என் முயற்சியின் காரணமாக, என் அறிவின் காரணமாக கிடைக்கப் பெற்றேன் என்று. அவ்விதமாக இல்லை. நீங்கள் பணிவுடையவர்களாக இருக்கும் வரையில் சத்தியத்தின் பாதையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் விலக மாட்டீர்கள். எப்பொழுது பெருமை கொண்டீர்களோ சத்தியத்தை நிராகரித்துவிட்டு அந்த சத்தியத்திற்கு தன்னை உயர்த்திக் கொள்வீர்கள். நிச்சயமாக நீங்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சத்தியம் உங்களுக்கு உதவாது, இந்த பாதை உங்களுக்கு உதவாது. இறைவனுடைய பாதையும் ஷைத்தானுடைய பாதையும் இரு வேறு பாதையும். நான் என்னை முன்னிலைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஷைத்தான் வரவேற்கின்றான், கெட்ட சக்திகள் வரவேற்கின்றன. நான் இறைவனுக்கு பணிந்து பயந்து அடங்கும் பொழுது நேர்வழியின் மீது அங்கு இறைவன் என்னை வரவேற்கின்றான். எந்த பாதை வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவலைப்படுவதெல்லாம் உங்களை முன்னிறுத்தி நான் தான் முயற்சிக்க வேண்டும், என்னுடைய முயற்சி தான் என்னுடைய வாழ்க்கை என்று உங்களை முன்னிறுத்தி கொண்டு நீங்கள் உங்களையே பின்பற்றுகின்றீர்கள். எங்கோ கவலை இருக்கின்றது, என்னால் இயலாது என்று நீங்களோ உங்களை முன்னிறுத்தி கொண்டு நீங்கள் தான் உங்களுடைய கவலையை போக்கிக் கொள்வார்கள் என்று எப்படி இரண்டு வித துன்பங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தன்னை தான் நம்பணும், தன்னம்பிக்கை தான் முக்கியம், இறை நம்பிக்கை கூடாது இல்லையா? கெட்டு குட்டிச்சோராகிவிட்டோம். ஊர் மக்களையும் உலக மக்களையும் அவருடைய தத்துவங்களையும் அவருடைய பிதற்றல்களையும் ஊர் மக்கள் கத்தர்களையும் உடல்களையும் பின்பற்றி நாம் சீரடைந்தது போதும். நாம் பணிய வேண்டும். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அறிவு போதுமா, இனியும் வேண்டாமா, அல்லது இனி இன்னமும் அறிவு வளர வேண்டுமா? என்ன இருக்கிறதாக? அறிவு வளர வேண்டும். இருக்கும் அறிவு போதாது, இன்னும் ஓங்க வேண்டும், இன்னும் விளங்க வேண்டும். இதுதானே. நேற்று வரையில் ஒரு டாக்டர்கிட்ட போனால், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் போனால் எல்லா உறுப்புகளையும் ஒரு டாக்டரே பார்ப்பார். எங்கு கூறு போட்டு வைக்கிறாங்க. வலது கண்ணை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர், இதை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர். எப்படிப்பட்ட டாக்டர்? இதை பார்க்குற டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர் பாருங்க, தனியாக அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இப்படிப்பட்டவர்களே உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துருக்கீங்களே. ஒட்டுமொத்தமாக பார்த்து அவர் சின்ன டாக்டர், தனித்தனியாக கூறு போட்டு பார்த்து பெரிய டாக்டர் எடுத்துருக்கீங்களே. அறிவு இருக்கிறதா? ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு உடம்பா, கை தனி கால் தனியாக வெவ்வேறு உடம்பா? அந்த ஒட்டுமொத்தத்துக்கு மனம் முக்கியமாக, அந்த ஒட்டுமொத்தம் உங்களுடைய படிப்புங்கிற படிப்பு முக்கியமாக? வலது கை இடது கை தனித்தனியாக பார்த்துட்ருக்கீங்களா? இதை இயக்கக்கூடியது ஆற்றலா இல்லையா? அந்த ஆற்றலுக்கு கைக்கு ஒரு ஆற்றல், காலுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதா, அல்லது ஒரே ஆற்றல் தானா? இந்த ஆற்றல் உயிரில் அமைந்திருக்க வேண்டுமா இல்லையா? உயிர் ஓட்டத்தில் உயிர் ஆற்றல் அமைந்திருக்க வேண்டுமா இல்லையா? இதை பற்றியெல்லாம் உங்களுடைய அறிவுக்கு தெரியுமா? அல்லது அதனை நீங்கள் கையகப்படுத்தி கொண்டு அதை அறிவாக ஆக்கிக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா? அல்லது படைப்பாளன் ஒருவன் அதனை அமைத்தால் தவிர வழியில்லை என்ற அந்த பணிவுக்கு வரப்போகின்றீர்களா? உள்ளச்சத்தை கொண்டு எதில் நீங்கள் வாட விரும்புகின்றீர்கள்? இன்று இறை வழி மருத்துவம் இல்லை, வாழ்க்கை மருத்துவம் என்பது நீங்கள் தவறவிட்ட அந்த சுகத்தை நாடி செல்கின்றீர்கள். கெட்ட பாதையில் மருத்துவம் என்பது கெட்ட வார்த்தை. வாழுங்கள், இது அழகான வார்த்தை. இப்பொழுதும் சரி, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துன்பங்களில் இறந்து கொண்டிருக்கின்றேன் என்று யாரும் கூற முடியாது. சத்தியத்தை கவனியுங்கள். எப்படி இறைவன் வார்த்தைகளை அமைக்கின்றான் என்பதை கவனியுங்கள். ஏதோ கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்க, தவிர கஷ்டத்தோடு செத்துக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ கஷ்டம் தான் சொல்ல வேண்டியது, செத்துக்கிட்டுருக்குன்னு சொல்ல வேண்டியது, ஏன் வாழ்ந்துருக்குன்னு சொல்லணும்? அங்கும் வாழ வேண்டும் என்ற அந்த உண்மை இருக்கின்றது. ஆனால் நாம் பார்ப்பதோ எனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று. ஆனால் வார்த்தையில் வருவது செத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பிணமாக வாழக்கூடிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த சத்தியத்தை பேச வைத்ததன் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் அழிந்துவிட்டேன் என்று எப்பொழுது கூறுகின்றீர்களோ, ஏற்கனவே நீங்கள் முடிந்துவிட்ட கதை இன்று வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களை நீங்கள் மாய்த்து கொண்டிருப்பீர்கள்.
நரக வாழ்க்கைக்காக வேண்டி நான் ஏற்றுக்கொண்ட அந்த முடிவு மிக கெட்டது. நீங்கள் உயிரை திறந்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள், உயிரை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள், வேதனை தாங்க முடியவில்லை என்னை சாகடிச்சுவிடு என்று கூறுகின்றார்கள். அறிவு எங்கே நிற்கிறது? என்று மருத்துவ அறிவு ஒன்று சாவடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு போதும் சாகடிச்சு நீ சொல்லு என்ற, நானும் ஒன்று சயின்டிஃபிக்காக நான் சாகடிக்கிறேன். மற்ற பேர்ட்ட போயிடாது, கொடூரமாக சாகடிச்சிருவாங்க, நான் சயின்டிஃபிக்காக சாகடிப்பேன். இறக்கும்போது உங்களை வழி தெரியாமல் சாகடிப்பேன். அப்படியா? இறக்கும்போது உங்களுக்கு வழி தெரியாதா? இப்போவும் சரி, நான் உயிரோடு இருக்கும்பொழுது வலிகள் அதிகமாக இருக்கும்போது போதை மருந்து தானே கொடுக்குறோம். வலிகள் இருக்குது, நோய்கள் அப்படியே இருக்குது, வலிகள் மட்டும் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் போதை தானே. ஆனால் அந்த உயிரோட்டத்தில் ஏற்பட்ட அதில் ஏற்படுத்திய ஒரு பாதகம் இன்னமும் இருக்கிறதா இல்லையா? கெட்ட சக்திகள் பாதித்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இப்பொழுது நான் மனதில் வேதனைப்படுகின்றேனா இல்லையா? உடலில் கஷ்டம் இல்லை, மனதில் திருப்பி வருமே, திருப்பி மருந்து போடணுமே, ஆக போகவில்லை என்று மனம் அறிவிக்கிறதா இல்லையா? நீங்கள் மருந்துகளையும் மாத்திரைகளையும் போதைகளில் நீங்கள் ஆக்கப்படும் பொழுது அதில் உபயோகிப்பதன் காரணமாக மனசு போயிடுச்சுன்னு சொல்லுதா, உண்மை இருக்குதுன்னு சொல்லுதா? எது உண்மை? சயின்ஸ் உண்மையா, மனம் சொல்கிறது போகலை இருக்குதுன்னு எது உண்மை? அறிய வேண்டும். ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றாதீர்கள், இறைவனை நீங்கள் நேரடியாக பின்பற்ற வேண்டும். பயந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை போதையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக இல்லை, வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் திரும்புகின்றேன் இறைவன் பக்கம். என் இறைவனே, என்னுடைய முயற்சிகளிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். பல பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவு பேரும் நினைக்கின்றார்கள் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய முயற்சியை கொண்டு ஏதோ என்னுடைய முயற்சி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது எப்படி ஏதோ என்னுடைய முயற்சியாக இருக்க முடியும்? பிறகு இவ்வளவு முடைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்களே, வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார்? ஆனால் நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கின்றது, மிக துன்பமான நிலையில் நான் ஆகி கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கும்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்களே, இது சுகமான வார்த்தையா கஷ்டமான வார்த்தையா? பெரும் கஷ்டத்துடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இல்லை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய பாதை மாறுகின்றது. இறைவனை முன்னிலைப்படுத்தாமல், இறைவனை நினைவு கூறாமல் ஒரு நல்ல காரியம் நான் என்ற அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்துவிட வேண்டாம். இருக்கக்கூடிய சுகமும் பறிப்போய்விடும். நான் சம்பாதிக்கின்றேன், அப்போவே நாசமாக போயிட்டேன். அந்த சம்பாத்தியத்திலிருந்து நான் ஈட்டக்கூடிய, நான் உண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் எனக்கு மோசமாகும். என் இறைவனை வாழ வைக்க வேண்டுமே என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுங்கள், துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறாதீர்கள். என் இறைவன் இந்த நன்மைகளில் என்னை பெருக்க வேண்டும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூற அவன் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் வாழ வைப்பது அழகான வாழ்க்கையின் பாதைகளை தவிர கெட்ட வாழ்க்கையின் பாதையில் இல்லை. என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக. உங்களுடைய வேதனைகளை பற்றி நினைக்காதீங்க. உங்களுடைய வீணான கற்பனை, உங்களுடைய வேதனைகள் சுகமாக வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றானே, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அப்படியானால் இறைவனுடைய வாக்கு உண்மையானது, அவன் பொய்யாக வாக்குரைப்பவன் இல்லை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் பொய் சொல்வானா நம்ம மாதிரியே, அல்லது உண்மையை தான் பேசுவானா? இறைவன் நல்ல விஷயங்களை பேசுவானா, கெட்ட விஷயங்களை பேசுவானா? சுகமாக வேண்டும் என்பது நல்ல விஷயமா கெட்ட விஷயம்? அது வாக்கு இறைவனால் நிறைவேற்ற முடியுமா, முடியாதா? தெளிவாக தெரிந்த பின்னரும் எப்படி இதற்கு நேர் முரண்பாடாக கொண்டு மனிதர்களிடம் செல்கின்றீர்கள்? பொய்யர்களையும் புரட்டர்களையும் நம்புகின்றீர்கள், விளம்பரங்களையும் நம்புகின்றீர்கள். உயிரை காப்பாற்றுறதுக்கு போகிறாரு, ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கூற வேண்டும் அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டதாக இருக்கின்றது, அல்லது அவர்கள் ஏற்கனவே மரணமடைந்தவர்களுக்கு ஒப்பானவர்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். என் மனதின் அடிப்படையில் தான் நான் வாழ்வதும் இனி வாழப்போவதும் ஏற்கனவே வாழ்ந்ததும். நான் என் அறிவை கொண்டும், அதாவது மனிதர்களோட அங்கத்தினர் நீங்கள், உங்களுடைய அறிவோ அல்லது மற்ற மனிதர்களுடைய, உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அறிவோ, அது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எண்ணும் பொழுதெல்லாம், இந்த வகை எண்ணும் பொழுதெல்லாம் இறைவனை நீங்கள் மறந்துவிட்டவர்கள். இறைவனை மறந்த நிலையில் நான் திரும்பிவிட்டேன், இதற்கு நேர் எதிராக திரும்பிவிட்டேன். உள்ளத்திற்கு பணியாமல் நான் தான் என்ற பெருமையை கொண்டு மாற்றிக்கொண்டு, இறைவனை நீக்கிக் கொண்டு, என்னை நான் அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு நான் பெருமை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவ்விதமாக அல்ல, இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இனியும் நல்ல முறையில் வாழ வேண்டும். துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுது, துன்பங்கள் நீங்கள் சம்பாதித்தது தானே.
உங்களால் நீக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் முயற்சி இனியும் முக்கியம் என்று கூறும்பொழுது இந்த நிலை மோசமாகுமா, நல்ல நிலைக்கு வருமா? என் அறிவை கொண்டுதான் நான் மிக பெரும் கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று, ஆனால் சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றேன். சுகத்திற்கு வழி இல்லை, ஆனால் வேண்டும். உங்களால் உங்களுடைய அறிவை கொண்டு இந்த நோய்க்கு சுகம் கிடையாது என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை முடிந்தால் நீக்கிவிடுங்கள். முடியுமா? இறைவன் பேரன்பு கொண்டவன் உங்கள் மீது. எந்த ஒரு தருணத்திலாவது இது வேண்டும் என்று என் பக்கம் திரும்பிட மாற்றீர்களா என்று உங்களுக்கு காத்திருக்கின்றான். அவனுடைய வழியில் உள்ளத்தின் பக்கம். நாமோ வெறித்த கண்ணோடு வெளிப்புற பார்வையில் இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, டாக்டர் எப்படிருக்காரு, நல்லா இருக்காரா, பழச்சிப்பாரா, அவருக்கு என்றுமே தெரியாதுன்னு தெரிஞ்ச பிறகு இவ்வளவு கேள்விகள் கேட்டுருக்கிறோம். உள்ளத்தின் பக்கம் திரும்புவதில்லை. அங்கு இறைவனுடைய எண்ணமே சுத்தமாக மறக்கலாயிற்று. நம் இருதயங்கள் மூடப்பட்டு விட்டன. நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இருதயங்கள் மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. இப்பொழுது வேதனைகள் அதிகமாகின்றன. நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்கள். நீங்கள் நன்றி கெட்டதன் காரணமாக என்னுடைய வேதனை உங்கள் மீது நிச்சயமாக உண்டு என்பதை அறிந்த பின்னரும் நீங்கள் வழிமாறினீர்கள். அங்கு என்னை அழைத்தீர்கள். ஷைத்தான்களுடைய பாதையில் உட்கார்ந்து கொண்டு அங்கு இறைவனை காணாமே என்று நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். எங்கே என் கேள்விக்கு பதில், என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் என்ன என்று நீங்கள் அங்கு இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், நான் நேரான வழியின் மீது இருக்கின்றேன். எப்படி நீங்கள் திருப்பப்பட்டு அங்கு என்னை காண்கின்றீர்கள்? ஷைத்தானுடைய பாதையில் என்ன பார்க்குறீங்க, என்னை கூப்பிட்றீங்க. அங்கே ஷைத்தான் வருவானா, நான் வருவேனா? டாக்டர்கள் தான் வரணும், நிச்சயமாக இறைவன் கிடையாது. அங்கு நீங்கள் கத்துகின்றீர்கள், கதறுகின்றீர்கள், ஓலமிடுகின்றீர்கள். மரணத்தின் ஓலம். நிச்சயமாக அங்கு இறைவன் இல்லை. அங்கு இருப்பதெல்லாம் இறைவனுக்கு விரோதிகள். நான் உயிரை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள், பெரும் பொய்யர்கள், நம்பிக்கை துரோகிகள். உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறும்பொழுது எனக்கு சுத்தமாக என் இறைவனுடைய எண்ணம் நீங்கிவிட்டது. எனவே உயிர் யார் கையில் இருக்கிறது என்பதை கூட நான் விலகிக் கொள்வதாக இல்லை. அவர்களை நம்பி நான் என்னை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும், வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும். அங்கு மரணம் நிகழ வேண்டுமே தவிர ஆஸ்பத்திரிகளில் சென்று மரணம் நிகழும் பொழுது என் இறைவன் என்றோ என்னை விட்டு விலகிவிட்டான். இப்பொழுது உங்களுடைய மனம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது, உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, உயிர் ஆற்றல் நீங்கி கொண்டிருக்கின்றது, நீங்கள் மரணமடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று முதல் முறையாக நீங்கள் டாக்டரிடம் கேட்கின்றீர்கள். இதுவரையில் என்னை காப்பாற்றுவதற்கு கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட் எங்கே, என்னை காப்பாற்றுவதற்கு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் எங்கே, என்னை காப்பாற்றுவதற்கு என் டயபெட்டிஸை குணப்படுத்தக்கூடிய கணையம் ஸ்பெஷலிஸ்ட் எங்கே, என்னுடைய சின்னத்தை காப்பாற்றக்கூடிய அந்த டாக்டர் எங்கே என்று கேட்டுக்கொண்ட நீங்கள் இப்பொழுது அவ்வளவையும் விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றுங்கள் என்று கேட்பீர்கள். இந்த நேரத்தில் அவர்கள் கூறுவார்கள், எங்களால் முடிந்த வரையில் நாங்கள் உங்களை சரிபார்த்து விட்டோம், இனி நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள், உயிரை காப்பாற்றுங்கள் என்று கூறும் பொழுது அவர்கள் பின்வாங்குவதை நீங்கள் பாருங்கள். ஆனால் ஆரம்பத்தில் என் உடலை காப்பாற்றப் போகின்றேன் என்று கூறினீர்கள். உயிர்தான் உடலை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்த பின்னர் வேதம் எங்கு இருக்கின்றது? நீங்கள் படிக்கும் புத்தகத்திலிருந்து சிந்தித்து பார்த்தால் தவிர தெளிவாக தெரிவிக்காது. ஒவ்வொரு வசனமும் பிரித்து காட்டுகின்றது. நீங்கள் போகும் பாதை சரி எது, தவறு எது என்பதை. ஒவ்வொரு வசனமும் 6000 சொச்சம் வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் எது நன்மை, எது தீமை, எது உண்மை, பொய் என்பதை தெளிவாக பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதனை அறிந்திருக்கக்கூடிய நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும், என்னை அடைக்க வேண்டும். நேரான பாதையின் பக்கம் திரும்பி என்னை அடையுங்கள், தவறான பாதையில் அடைக்காதீர்கள். ஒருபோதும் நான் அங்கு இல்லை. அத்தியாயம் 11:56 என் இறைவன் நேரான பாதையின் மீது இருக்கின்றான் என்பதை கூறுங்கள் அவர்களுக்கு. அவர்கள் என் இறைவன் நேரான பாதையின் மீது இருக்கின்றான் என்பதை கூறுங்கள் அவர்களுக்கு. அவர்கள் எனக்கு விரோதமான பாதையில் ஷைத்தானை முன்னோக்கி கொண்டு என்னை அடைக்கின்றார்கள். தவறான பாதையின் பக்கம் என்னை பார்க்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்னை எங்கு அமைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இவர்களுக்கு பிரார்த்தனை என்ற ஒன்றை மேற்கொண்டோம், நான் இறைவன் எனக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறுவார்கள். நீங்கள் உண்மையை அறிவர்களாக இருந்தால் உங்களுக்கு மரணம் நிச்சயம். எந்த தருணத்திலும் அது வரும். அதனை நீங்கள் பிற்படுத்துவர்களும் இல்லை, அதனை நீங்கள் முற்படுத்துவர்களும் இல்லை. ஒரு க்ஷணம் முந்தாது பிந்தாது நிகழ வேண்டியது அந்த நேரத்தில் நிகழும். அதுவரையில் நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும், தெரியும். அவ்விதமாக இருக்கும்பொழுது என் உயிரை காப்பாற்றுவர் யார் என்று கேட்கின்றீர்கள். அந்த நேரம் வந்த பிறகு
அந்த நேரம் வருவதற்கு முன்பாக மரணம் நிகழாது என்பதும் தெரியும், வந்துவிட்டால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவர்கள் இல்லை என்பதும் தெரியும். அப்படியானால் நீங்கள் முதலில் உங்களை மனதில் கொள்ள வேண்டியது, எனக்கு மரணத்தை பற்றி கவலை இல்லை, மறுமையை பற்றி கவலைப்படுகின்றேன். இந்த வாழ்க்கைக்கு பிறகு நிரந்தரமான துன்பங்களும் நிரந்தரமான சுகமும் அமையக்கூடிய இந்த இருவேறு வாழ்க்கையை நான் பிரித்து பார்க்கின்றேன். எனக்கு வேண்டியது நிரந்தரமான சுகம். அப்படியானால் இன்று உயிர் இருக்கும் நிலையிலேயே மனிதர்களை நம்பி தீமைகளையும் நன்மைகளையும் பிரித்தெடுத்த பிறகு பொய்யன் யார், இவர்களில் நன்மை சொல்பவர்கள் யார் என்பதை தெளிவாக பிரித்தெடுத்த பின்னரும் உயிரை காப்பாற்றுவான் என்று எப்பொழுது நான் இறைவன் என்ற சத்தியத்தையும் நிச்சயமாக உங்களுடைய பிரியத்தான் செய்யும் இந்த நேரம் வந்துவிட்டார் என்பது தெரிந்திருந்தும் விலகுகின்றோமோ, உன்னை விட நான் அவனை நம்புகின்றேன், உன்னுடைய நேரத்தை அவன் மிகைத்து விடுவான், டாக்டர்களை நம்புகின்றேன் என்று சொல்லும் பொழுது முத்திரிடப்பட்டவர்கள் முடிந்தது. இனி இறைவன் உங்களோடு பேச மாட்டான். அந்த நாள் நிச்சயமாக வர இருக்கின்றது. அத்தியாயம் 40 வசனம் 9. இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்தும் காப்பாயாக, அந்த நாளில் நீ யார், இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்தும் காப்பாயாக, அந்த நாளில் நீ யாரை உன் பக்கம் திருப்பிக் கொள்கின்றாயோ, நல்லறிவை கொண்டு திருப்புகின்றாயோ, அவர்கள் உரியவர்களாக இருந்து நீ அவர்களை மன்னித்து திருப்பிக் கொண்டாயோ, அவர்கள் நிச்சயமாக பேரருள் கிடைக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் இறைவனிடமிருந்து இன்னொரு வாக்கு இருக்கின்றது. யார் மனமுண்டாக நிராகரித்து பெருமையில் ஆகி தங்களுடைய பொருள்களையும் தங்களுடைய மக்களையும் தங்களுடைய வீணான அந்த பாதையின் மீது அமைத்து வளர்த்து விட்டார்களோ, இவர்கள் நம்பினாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள், ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அங்கு அவர்கள் இறைவனை அடைப்பார்கள். அங்கு நிச்சயமாக இறைவன் இல்லை என்பதை அறிய வேண்டும், துல்லியமாக அறிய வேண்டும். அந்த நாளை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 3 வசனம் 77. உங்களை அவன் பார்க்கவே மாட்டான், திரும்பிக் கூட பார்க்க மாட்டான். நாம் உங்களை அவன் பார்க்கவே மாட்டான், திரும்பிக் கூட பார்க்க மாட்டான். நாம் விலக்கப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், விரட்டடிக்கப்பட்டவர்கள். அங்கு இறைவனுடைய கோபம் அதிகமாக இருக்கின்றது உங்கள் மீது. நிச்சயமாக அந்த நாள் மிக பெரும் நஷ்டத்துக்குரிய நாளாகும். உங்களை பார்க்க மாட்டான் ஒரு காலம், பார்வையை கூட திருப்பிவிட்டான். எனவே நீங்கள் அவனை அடைக்க முடியாது. நீங்கள் பொய்யை கொண்டு உண்மையை அடித்து விடுவதற்காக உங்களுடைய வாழ்நாள் ஒட்டுமொத்தத்தையும் செலவழி செய்தீர்கள். இப்பொழுதும் கெட்ட முன்னுதாரணமாக மரணத்தை தள்ளி போடுவார், மரணத்தை அவர் நீக்கிவிடுவார் என்று மனிதனை நம்பி நீங்கள் சென்றீர்கள். உயிரை பற்றி தெரியாத மக்களிடம் தெளிவாக தெரிந்திருந்தோம். எனவே அவன் உங்களை தூய்மையாக்க மாட்டான். என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றான் என்றால் சுகமான வாழ்க்கை உண்டு என்று என்ன பேசிக்கொண்டிருக்கின்றான். எப்பொழுது நமக்கு முடிந்துவிட்டது என்றாகிவிட்டதோ அவன் பேசி நிறுத்தி கொண்டான். ஷைத்தான் பேசுகின்றான். இப்பொழுது நான் நிச்சயமாக ஒரு நாள் மன்னிக்கத்தான் செய்வேன், அதனை முற்படுத்துவர்களோ பிற்படுத்துவோ இல்லை என்பதை அவன் அறிவித்த பின்னரும் டாக்டர்கள் மரணத்தை தள்ளி போடுவார்கள். நீ கடவுளை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நாளுக்கு முன்பாக நீ உன்னை கொலை செய்து கொண்டாய் என்று கூறக்கூடிய மக்கள், கடவுளை கடவுளேன்னு சொல்லிட்டு நீ என்ன கொல்ல போறியா, தற்கொலை பண்ணிக்கிற போறியா, கொலை செய்ய தூன்றியா, சாக தூன்றியா என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் இன்று 100க்கு 100 இருக்கின்றார்கள். உண்மைதானே? டாக்டர்கிட்ட போகலை, வீட்டிலேயே வச்சு சாவடிக்க போகிறாங்கன்னு சொல்லி உண்மைதானே? இந்த மக்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக உறவினர்களாக அமைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் கேடுதான். இவர்களை உறவினர்களாக ஒரு காலம் நாம் எண்ணக்கூடாது. வெறும் மாமிச பிண்டங்கள், உயிரோட்டமோ உயிரை பாதுகாக்கக்கூடிய மனமோ மனதில் திண்மையோ அதில் அழகான செய்தியோ இறைவன் அவர்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நற்செய்தியோ இல்லாத ஏற்கனவே இறந்து தொலைந்துவிட்ட மனிதர்களை போன்று வாழக்கூடியவர்கள், இவர்களை உங்களுடைய உறவினர்களாகவும் பாதுகாப்புக்காகவும் வழிகாட்டிகளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறானால் நஷ்டவாளிகள் இன்று முதலாகவே. ஆகவே யார் இறைவனுடைய பாதையில் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் அவர்களும் நிச்சயமாக ஒரு சேர நன்மையின் பாதையின் பக்கம் திரும்புவீர்கள். யார் இறைவனுக்கு விரோதமான பாதையில் இருக்கின்றார்களோ, அதாவது நன்மை தீமையை தெளிவாக பிரித்து அறிவித்த பின்னர் தவறான பாதை தான் எனக்கு என்று ஊருலக மக்களை பின்பற்றி செல்கின்றார்களோ நிச்சயமாக வடிகட்டி விட்டார்கள். இறைவனை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று விட்டார்கள். காதுகளில் இறைவனை அடைப்பது விடவில்லை, மனம் மூடிக்கொண்டு வருகின்றது, இதயங்கள் முத்திரிடப்பட்டதாக ஆகின்றது. இந்த வகையிலான வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் விலகுகின்றோம். இப்பொழுது கூறுங்கள், உங்களுடைய வேதம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அதில் நன்மை எது, தீமை எது, சத்தியம் எது, எது வேண்டும், உண்மையா பொய்யா, எது வேண்டும்? இறைவனுடைய வாக்குறுதி மட்டும் வேண்டுமா, மனிதர்களுடைய வாக்குறுதி வேண்டுமா? தன்னுடைய பெருமையை கொண்டும் ஆணவத்தை கொண்டும் வாழக்கூடிய இந்த டாக்டர்களா உங்கள் மீது பரிவையும் பணிவையும் இரக்கத்தையும் கருணையும் கொண்டிருக்கின்றன அந்த இறைவனா? யார் வேண்டும்?
இப்பொழுதும் சரி வாழ வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய வாக்கு இறைவன் பேசிக்கொண்டிருக்கின்றான். விலகாதீர்கள். நீங்கள் உங்களுடைய மருத்துவமுகம் சென்றாலும் சரி, பழக்க வழக்கங்களில் சென்றாலும் சரி, என்னை மன்னிப்பாயாக இறைவனே என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு சிறு துரும்பளவு நன்மை கிடைத்தாலும் அது உங்களுடைய மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது. இது இறைவனுடைய அருளை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் பேரன்புகளை அந்த சிறு துரும்பையும் விட்டு விடாதீர்கள். அங்கிருந்து உங்களுடைய நன்மைகள் வளர ஆரம்பிக்கும். இவ்வளோண்டு சுகம் தானே எனக்கு இருக்குது, அதுவும் வேண்டாம் நீக்கலாமா? அப்படி நீக்கிவிட்டால் கொஞ்சமாவது சுகத்தை கொண்டு கேட்பீங்களே அந்த நாள். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை, கிறுக்குத்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இந்த புத்தகம் திறக்கப்பட வேண்டும், வேதம் திறக்கப்பட வேண்டும். வேதத்திலிருந்து வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு, மனிதர்களுடைய போக்குகளை கொண்டு, இன்று வரையில் இறைவனுக்கு விரோதமாக திரும்பிக் கொண்டு அங்கு பார்த்து கொண்டிருக்காதீர்கள். இறைவனை என்று கூப்பிடாதீர்கள். ஷைத்தானை தவிர இவன் வரமாட்டான். மனிதர்களை முற்றிலுமாக நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இறைவன் ஒருவன் போதும் அகிலங்களில் உங்களை வாழ வைப்பதற்கு, வானங்களிலும் பூமியிலும் ஒன்று சேர்த்து உங்களை வாழ்வதற்கு அவன் போதுமானவன். என்ன கஷ்டம் இருக்குது நம்புறதுக்கு? உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இன்று உங்களுக்கு வாழ்க்கை அறிவிக்கப்பட்டுவிட்டது, முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையுடைய பாதை இறைவனை அடைக்க வேண்டுமென்றால் அவன் நேர்வழியின் மீது இருக்கின்றான், கெட்ட வழிகளின் மீது இல்லை. உங்களுடைய அறிவின் ஆற்றலின் பக்கம் இல்லை, அவனுடைய படைப்பின் சுகத்தின் பக்கம் இருக்கின்றான். உள்ளத்தின் பக்கம் திரும்பாத வரையில் நிச்சயமாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. உள்ளத்தின் பக்கம் திரும்பும்போது உணர்வோடு திரும்புங்கள், சத்தம் போடாதீர்கள். இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 7 வசனம் 55, அடக்கமாகவும் பணிவாகவும் நீங்கள் அவனிடம் திரும்புங்கள். 7:56, அச்சத்தோடும் அடக்கமாகவும் பணிவாகவும் நீங்கள் அவனிடம் திரும்புங்கள். 7:56, அச்சத்தோடும் இன்னும் ஆசையோடும் நிச்சயமாக உங்களுடைய வாக்கு உண்மையானது திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு காத்திருக்கின்றான். என் இறைவனே, எனக்கு பணிவையும் அடக்கத்தையும் அச்சத்தையும் அழகான எதிர்பார்ப்போடு கூடிய ஆசையோடும் வாழ வைப்பாயாக, எங்களையும் என் குடும்பத்தினரையும். இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக சிறக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இன்றைய வகுப்பு முடிவடைகிறது.